அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். 75வது பிறந்தநாள். அவர் நீடோழி வாழணும், நல்ல மாதிரியாக இருக்கணும், உடல் நல்லா சீராக இருக்கணும். அவர் அகில வந்து உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான். ஸ்டைலில் உலகத்திலேயே யாரும் அடிக்க முடியாது. அதுமாரி அவர் நல்ல மாதிரியாக ஆரோக்கியமாக நல்ல மாதிரியாக இருக்கணும். 75வது பர்த்டே இதை வந்து சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறதுக்கு இங்கே வந்துருக்கோம். அவரை வந்து பார்த்துட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி. நான் வந்து போய் 30 வருஷம் ஆகுது இங்கே. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இப்போ என் பசங்களை கூட்டின்னு வந்திருக்கிறேன். 30 வயசு ஆகுது பசங்களுக்கு. அவளை இட்டுன்னு வந்துக்கிறேன். இதில் இருக்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் வண்ணார்பேட்டிலேருந்து வரோம். அங்கே ரொம்ப நான் சலூன் கடை வச்சுருக்கிறேன். ரொம்ப தீவிர ரசிகர். 16 வயசுலேருந்தே ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுருந்தேன். அவராலேயே அவர் இதனாலே நானே விட்டேன். ஒரு 10 வருஷம் ஆகுது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவரை மாரியே இருக்கணும், ஆன்மீகத்திலையும் நல்ல மாரியாக நடக்கணும். அதனால் அதுமாரி ரொம்ப நடந்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஜெயிலர் கெட்டப்பில் இருக்கீங்க, சலூன் கடை வேறு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லா படத்தோட கெட்டப்பும் அப்பப்போ மாற்றி வச்சுருக்கீங்களா? ஆமாம், அவர் எப்பப்போ பண்ணுறாரோ அதை மாரி பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் எந்தெந்த படத்தில் எப்படி இருக்கிறாரோ அதுமாரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்கள் அவருடைய பிடிச்ச கெட்டப்னா எதை சொல்லுங்கள்? ரொம்ப பிடிக்கும் இது அப்படின்னா? அவர் ரொம்ப பிடிக்குன்னா அப்பத்தி படத்தில் இருக்கிற போது தான் பிடிக்கும். அப்போது தனிகாட் ராஜா இந்த படத்துலலாம் பெஜார் அவர் உண்மையிலே. ஆனால் நடுப்புற வந்ததில் சிவா, கொடி பறக்குது, இது ராஜாதி ராஜா, அதெல்லாம் பெஜார். அவருடைய ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் இப்போ வந்து ஆனால் முடி போகியும் ஸ்டைலு அவர் உண்மையிலே. அந்த முடி போனாலும் அந்த கலை இருந்துன்னு தான் இருக்குது. அவர் பார்க்காத ஆள் ஒன்றும் அவர் மாரி இருந்தாலுமே திரும்பி பார்க்கறதுக்கு தான் செய்வாங்க. அது ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிறது அபூர்வம் இது வரைக்கும். அவர்கிட்ட பிடிச்ச இந்த படத்தை டைலாக் ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக் அப்பப்போ அடிக்கடி கேட்போனா எந்த டைலாக் சொல்லுவீங்க? அந்த மாதிரி பேசி எதை கட்டுங்க. அதாவது முள்ளு மலரத்தில் சொல்லுவார், கையும் காலம் போனால் கூட காலின்ற போயிச்சுக்குவாங்க. அதேமாரி பாட்ஷாவில் அதாவது அன்பால் சேர்ந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம்னு அதெல்லாம் ரொம்ப. அதேமாரி படையப்பாவில் வந்து போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான்ற அதெல்லாம் ரொம்ப. இன்னைக்கு படையப்பா படம் ரிலீஸ் நான் போனேன். இப்போ சத்தியத்துக்கு போகிறேன். டிக்கெட்லாம் புக்கிங் பண்ணிட்டேன். கண்டிப்பாக போவேன். அவர் பார்க்கணும் ரொம்ப வெறி. ஆனால் 30 வருஷமாக எனக்கு வந்து இங்கே வர்றதுக்கு ஆர்வம் இருக்கும், முடியாது, என்னால் பார்க்க முடியாது. ரொம்ப ஆர்வமாக இருப்பேன்.